தோத்தாலும் வரலாறு இல்லாம சாகக்கூடாது. இன்று ஒரு விஷயத்தை உண்மைய ஓப்பனா உடைச்சு பேச போறோம். யார பத்தினா சீமான் அவர்களை பத்தி. என்ன டபக்கம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். யாரெல்லாம் டக்குன்னு வெளியே தெரியும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யூஸ் பண்ற பேரு சீமான். யாரெல்லாம் இன்னும் நாம கீழே யாருன்னே தெரியாம கிடக்குறாங்களோ அவங்க எல்லாம் தெரியணும்னு நினைக்கும் போது யூஸ் பண்ற நேம் சீமானா இருக்குது. இந்த விஷயத்த இன்னைக்கு நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணனுடைய மகன் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. சீமான் அவர் சொல்றது அண்ட புழுகு, ஆகாச புழுகு, அந்த புழுகு, இந்த புழுகுன்னு சொல்லியிருந்தாரு. சோ அதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு நம்மளும் ஒரு விஷயத்த தெளிவா பேசிடணும், உண்மையை உடைச்சு பேசிடணும், சப்போர்ட்டடா நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சரிதானா? நான் பொய்ய உரைக்க சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. உண்மையா நான் அதனாலதான் எந்த கட்சியிலும் இன்னைக்கு சாரல. ஓப்பனா சொல்ல போனா நான் எந்த கட்சியும் சாரல, நாம் தமிழர் கட்சியும் சாரல, தமிழ் தேசியம் பேசணுங்கிறக்கால நான் தமிழர் கட்சியில சாரல. என்ன காரணம்? எல்லா இடத்துலயும் தவறுகள் இருக்குதான்னா இருக்குது. சோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, ஓகே, டாபிக் உள்ள போகும். ஃபர்ஸ்ட், தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அப்படின்னு இன்னைக்கு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த நபர் தன்னை அப்படி சொல்றதுக்கு அருகதை இருக்கான்னு கேட்டா 1% கூட அருகதை இல்லாதவன்னு சொல்லுவேன். நான் தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன், எங்க சித்தப்பா தான் அவரு அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதான்னா 1% கூட தகுதியே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, என் தலைவனா இருந்தவன் சொன்ன வார்த்தை என்ன? ஈழத்தில் இருக்கும் எல்லாரும், தமிழுக்காக போராடும் எல்லாரும் என் பிள்ளைகள், என் குடும்பம். இவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடி இறக்கும் போது என் குழந்தைகளை நான் பத்திரப்படுத்த மாட்டேன். அவர்கள் இறக்கும் போது என் மண்ணுக்காக நானும் இறப்பேன், என் குழந்தைகளும் இறக்கும், என் குழந்தைகளோட சேர்ந்து என் உறவுகளும் இறக்கும். நின்றால் நாங்கள் ஆளுவோம்னு சொன்ன தலைவன். நீங்க என்ன செஞ்சீங்க? இங்க இருந்து தப்பிச்சு வெளியூருக்கு ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி ஒளிஞ்சவர் உங்களை தன்னுடைய ரத்தமாவோ தன்னுடைய சொந்தமாவோ ஏத்துக்கவே மாட்டாரு. யாரு தமிழ் மண்ணுக்காக கடைசி வரையும் தன கூட நின்னானோ அவர்களைத்தான் அவர் சொந்தம்னு சொன்னாரு. தன் பிள்ளைகளும் தன் கூடவே தான் இருக்கணும், தன் மண்ணுக்காகவே இருக்கணும், மண்ணுக்காகவே இறக்கணும்னு சொன்னாரு. தப்பிச்சு ஓடுற நீங்க ஏன் சித்தப்பா பிரபாகரன் எங்களுடைய உறவினர்னு சொல்லதுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. சோ உங்க பேச்சுல 1% கூட உண்மையை நாங்க எடுத்துக்க மாட்டோம். உங்க பேச்சுல உள்ள உண்மையை நாங்க எடுத்துக்க மாட்டோம். இதை நாம தெளிவா சொல்லிப்போம். ஓகேவா? தோக்க கூடாது, தோத்தாலும் வரலாறு இல்லாம சாகக்கூடாது.